பாத்தீங்களா சகோ, டங்ஷன் சுரங்கம் வந்தா நான் முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்க மாட்டேன்னு சொல்லி டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. நல்ல முதலமைச்சர், நல்ல அரசாங்கம்ல. இது நல்ல அரசா? மக்கள் போராடினதுக்கு அப்புறம் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்களா, இல்லை மக்கள் போராடுறதுக்கெல்லாம் முன்னாடியே சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்களா? மக்கள் போராடினதுக்கு அப்புறம் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ இந்த டங்ஷன் சுரங்கம் குறித்தான ஆய்வுகள் நடத்துறது, அதுக்கான டெண்டர்லாம் கொடுக்கறது குறித்து எண்ணி மாதிரி சாதாரண ஆட்களுக்கு தெரிய வருமா, இல்லை அமைச்சர் முதலமைச்சர் இவங்களுக்குலாம் தெரிய வருமா? என்ன சகோ கேள்வி இது? நம்மளுக்கு எப்படி தெரியும்? அமைச்சர் முதலமைச்சர் இவங்களுக்கு தான் முதல்ல தெரிய வரும். அமைச்சர் முதலமைச்சருக்குலாம் முதல்ல தெரிய வரும்னா ஏன் மக்கள் போராடுறதுக்கு முன்னாடியே இந்த தீர்மானத்தை அவங்க சட்டமன்றத்தில் போடல? ஏன்னா அதுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய திருட்டுத்தனமே. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்களா, எதிர்த்து போராடுறாங்கன்னு பார்ப்பாங்க. அப்படி யாரும் போராடலைன்னா உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்திடுவாங்க. மக்கள் போராட ஆரம்பித்தா இந்த மாதிரி பேக் அடிச்சுக்கிட்டு இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அதிலே பூ சுற்றுவாங்க.